ஆப்கி அதாலத்ல வசீம் அக்ரம் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, இவர் கிளாமருக்கு பின்னாடியே ஓடுவார். இதை இப்படியும் சொல்லலாம், கிளாமர் உங்க பின்னாடி ஓடி வருதுன்னு. உங்களுக்கு பிளே பாய் இமேஜ் இருக்கு. கிளாமர் யாருக்கு பிடிக்காது? பை தி வே, உங்களுக்கு பிடிக்காதா? ஆனா நீங்க கிரிக்கெட் விளையாடும் போது அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பிளே பாய் இமேஜ் இருந்தது, அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிளே பாய் இமேஜ் எனக்கு எதுக்கு இருக்கும்? எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு எனக்கு அந்த பிளே பாய் இமேஜ்? ஒருவேளை அதனால தான் இந்த கேள்வி அதிகமாக கேட்கப்படுதோ என்னமோ. எக்ஸாக்ட்லி. ஆனா கிளாமர்லாம் எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டிஸ்க்கு போவேன், அது எல்லாரும் போவாங்க. நார்மல். நீங்க போட்டிருக்கிற டிஷர்ட்ல பிக் பாய்ஸ் பிளே அட் நைட்னு போட்டிருக்குன்னு. இதை நீங்க பாகிஸ்தானோட பிரஸ்ல தான் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் நீங்க யாரும் நான் அந்த மாதிரி டிஷர்ட்டை போட்டிருக்கிறத பார்க்க முடியாது. நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. மத்திய பிரதேஷ்ல பூரான்பூர் ஜில்லால 4 பசங்களோட தாய் வசீம் அக்ரமோட ஃபேன். அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு வசீம் அக்ரமை என் புருஷனா நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ இதுல நான் எப்படி கிளாமரஸ் பாய் ஆக முடியும் சொல்லுங்க? இல்ல, நானும் இந்த நியூஸ் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க அந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்காங்க, உங்களுக்கும் புருஷன் இருக்காரு, அவரை பாருங்க, அதை விட்டுட்டு என்னோட பிரஸ் மீட்டையும் போட்டோஸையும் பார்த்துட்டு இருக்காதீங்க. இதுல என்ன எழுதியிருக்குன்னா, ஒன் டே மேட்ச் டிவியில பார்த்ததுக்கு அப்புறம் அக்ரமால எந்த அளவுக்கு நான் அஃபெக்ட் ஆகியிருக்கேன்னா, அவரை என் புருஷனா ஏத்துக்கிட்டு என்னுடைய ரிட்டையர்ட் ஹஸ்பண்டுக்கு நான் டிவோர்ஸே கொடுத்து அனுப்பிட்டேன்னு போட்டிருக்காங்க. பாவம், அந்த ஆளோட நிலைமை இப்போ என்ன ஆயிருக்குன்னே தெரியல. பட் ஐ திங்க் லைக் ஐ செட், நான் உங்ககிட்ட இதை மட்டும் தான் ரிக்வெஸ்ட் பண்றேன். நீங்க உங்க ஃபேமிலியும் பசங்களையும் பாத்துக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 4 பசங்களை பாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒருவேளை அவங்க 4 பசங்களோட தாயா இல்லாம ஒரு 18-19 வயசு பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ யோசிக்கலாம். நான் இப்படி ஒரு நியூஸ் படிச்சிருக்கேன். ஒரு இந்தியன் ஃபிலிம்ல உங்களுக்கு ஒரு ரோலை ஆஃபர் பண்ணிருக்காங்க. பூஜா பட் உங்களுக்கு ரோல் ஆஃபர் பண்ணாங்களாமே? ஆமா, அது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நீங்க யோசிக்கலையா? நான் மற்ற கிரிக்கெட்டர்ஸோட படம் பார்த்துருக்கேன், ஸோ கண்டிப்பா முடியாது. நான் சச்சின், அஜய் படத்தை பார்த்தேன், ஆனா அந்த படத்துக்கு அப்புறம் ஆஃபர் எதுவும் வரல. மோர் சிங் கான் படத்தை பார்த்தேன், சந்தீப் பட்டேல் படத்தை பார்த்தேன். ஆக்டிங் இஸ் அ ப்ரொஃபஷன். அப்புறம் அது ரொம்ப கிரிக்கெட்டை விட ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ப்ரொஃபஷன். நம்ம அதை பற்றி ஏதாவது படிக்கணும். அண்ட் வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். இமேஜின் பண்ணி பாருங்க, வசீம் அக்ரம் 40 வயசுல கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு ஆக்டிங்கை பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் மை கப் ஆஃப் டீ. எனக்கு ஆக்டிங் பிடிக்கும், அதுக்காக நான் ஆக்டர் ஆகிட முடியாது. பரவாயில்ல, நீங்க தைரியமா எல்லாரோட படத்தையும் பார்த்துருக்கீங்க. என்னால ஒரே ஒருத்தரோட படம் தான் பார்க்க முடிஞ்சது, அதுவும் 1/2 மணி நேரத்துக்கு. ஆமா, அதை நான் பிட்ஸ் அண்ட் பாப்ஸ்ல பார்த்தேன், கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தேன். ஆனா ஒரு கிரிக்கெட்டர் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஒரு கிரிக்கெட்டர் எப்படி பண்றாருன்னு நல்லா இருக்கும். நாங்க டீம் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து பார்த்தோம். நாங்க அப்புறம் அவங்கள கிண்டல் கூட பண்ணோம். ஸோ யோசிச்சு பாருங்க, நானும் நடிச்சிருந்தா ஒருவேளை என்னோட கலீக்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் என்ன கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம நேரம் கம்மியா இருக்கு. குவிக்கா யாராவது ஒரு கேள்வி. தேர்ட் ரோல அக்ரம் அங்கிள், இது வரைக்கும் இந்தியாவில் ஏன் உங்களை மாதிரி ஒரு பவுலர் இல்லை? என்ன உங்களை மாதிரி ஒரு பவுலர் இந்தியன் டீம்ல இல்லவே இல்லையே? கண்ணா, இப்போ உங்ககிட்ட ஒரு புது பையன் வந்துகிட்டு இருக்காரு. உங்ககிட்ட ஆர்பி சிங் இருக்காரு, இர்ஃபான் பத்தான் இருக்காரு, அப்புறம் ஜஹீர் கானும் உங்ககிட்ட இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 5 மேட்ச்ல 30 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனா இப்ப அவரை எடுத்துக்க மாட்டாங்க, என்ன பண்ண முடியும்? ஆனா உங்ககிட்ட பவுலர்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது. இப்போ நீங்க விக்கெட் எடுக்கிறத வச்சு பார்த்தா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாதுப்பா. ஐ மீன், டெஸ்ட் கிரிக்கெட்ல டெட் விக்கெட்ஸ் எடுத்தா கிரிக்கெட் பாக்குறதுக்கே நல்லா இருக்காது. அதுல பாத்தீங்கன்னா ஸ்பின்னரே அவுட் பண்றாரு. அப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்படி வருவாங்க? யூனோ, இந்தியா பாகிஸ்தான், இப்போ இங்கிலாந்து கூட பாகிஸ்தான் ஜெயிச்சிடுச்சு. ஆனா டெட் விக்கெட், அவங்க லோ ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்க. ஆனா இது வரைக்கும் நான் உங்க நாட்டுல கிரீன் விக்கெட்டை பார்த்ததே இல்ல. நான் 20 வருஷமா ஆடிக்கிட்டு இருக்கேன். சோ ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட ஸ்பின்னர்ஸ்க்கு தான் மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வசீம் சார், என்னோட கேள்வி என்னன்னா, 1999ல இந்தியா பாகிஸ்தானோட டெஸ்ட் மேட்ச் ஒன்று டெல்லியில நடந்துட்டு இருந்துச்சு. ஆமா, அந்த மேட்ச்ல நம்ம அனில் கும்ப்ளே சார் அப்போ 9 விக்கெட் எடுத்துட்டாரு. சொல்லுங்க. அப்புறம் நீங்களும் வக்கார் யூனிஸ் சாரும் விளையாடிட்டு இருந்தீங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, வக்கார் சார் உங்ககிட்ட என்ன சொன்னார்னா, ரன் அவுட் ஆயிடு, ஏன்னா லாஸ்ட் விக்கெட் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு. ஸோ வேணும்னே நீங்கள் உங்கள் விக்கெட்டை கொடுத்தீங்கன்னு. இல்ல, நான் வேணும்லாம் கொடுக்கல. வக்கார் கேம் டு மீ. அது ரன் அவுட் எடுக்க ஒரு சான்ஸா இருந்தது. அது ஒரு ஒயிட் பால் அண்ட் ஸ்ரீநாத் தான் ஓவர் போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஒயிட் பவுலிங் அண்ட் அதை வக்கார் ரொம்ப ஓப்பனா அடிச்சாரு.
அந்த விக்கெட்டை ஃபீல்டர்ஸ் பிடிக்கல, விட்டுட்டாங்க. ஏன்னா கும்ப்ளேக்கு 10வது விக்கெட் கிடைக்கணும்னு. நான் என்ன சொன்னேன்னா, வக்கார் நாங்க ஜென்ரலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், எதுவும் டிசைட் பண்ணல. என்ன இப்படி பண்ண சொல்லி சோக் பண்ணிட்டு இருந்தாரு. நான் என்ன சொன்னேன்னா, வக்கார் இது தலையெழுத்து, அவர் தலையெழுத்துல 10 விக்கெட் எழுதியிருந்தா கிடைக்கும், இல்லைன்னா கண்டிப்பா கிடைக்காது. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, நான் மட்டும் அவுட் ஆக மாட்டேன். ஐ வாஸ் ஃபேசிங் ஹிம். நான் என்ன சொன்னேன்னா, நான் அவர்கிட்ட அவுட் ஆக மாட்டேன், நான் வேணா எழுதி தரேன்னு. அடுத்த பால்ல அவுட் ஆகிட்டு திரும்பி போயிட்டேன். அப்புறம் வக்கார் அவுட். அப்புறம் வக்கார் நான் போற வரைக்கும் திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் வந்து என்கிட்ட கேட்டாரு, என்னமோ பெருசா சொன்னியேன்னு. நான் என்ன சொன்னேன்னா, தலையெழுத்துல அப்படி எழுதியிருக்கு போல இருக்கு, அவருக்கு விக்கெட் விழுந்துருச்சு. ஆனா இது ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டே கிடையாது. சோ அவருக்கு லக் இருந்திருக்கு, 10 விக்கெட் எடுக்கணும்னு அவருக்கு இருந்திருக்கு. அனில் கும்ப்ளே கிரேட் பவுலர் அண்ட் he definitely deserved for that. நீங்க இப்படி ஏதாவது ஆரம்பிச்சிருக்கலாம், இதான் என்னோட வாழ்க்கையோட மிஷன், அதை நான் கண்டிப்பா அச்சீவ் பண்ணியே தருவேன்னு. அதாவது இப்போ என் கிரிக்கெட் கேரியர் முடிஞ்சிடுச்சு, ஸோ அடுத்ததுன்னு. ஆமா, கண்டிப்பா. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் டைப் 1 டயபெட்டிக், இன்சுலின் டிபெண்டன்ட் ஃபார் த லாஸ்ட் 10 years. எங்க ரிலிஜன்ல டயபெட்டிக் ஆகிறதே ஒரு குறை. மக்கள் அதை மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த டிசீஸ் வந்தாலும் நீங்க வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமாவே வாழ முடியும். ஆனா அது வந்துச்சுன்னா பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். சாப்பாடை நீங்க ஹெல்த்தியா சாப்பிடுங்க, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்புறம் நிறைய இடத்துல இதை கேள்விப்பட்டிருக்கேன், டயபெட்டிஸ் இருக்கிற விஷயம் தெரிஞ்சா டிவோர்ஸ் கூட பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் ஆம்பளைங்களும். அப்போ நான் இந்தியாவில் 10 சிட்டிஸ்க்கு பிராண்ட் அம்பாசிடரா போனேன் ஃபார் ராஜ் டயக்னோஸ்டிக்ஸ் இன் இந்தியா. ஐ ஹவ் பீன் டு 10 cities. எல்லா பெரிய சிட்டிஸ்க்கும் போனால் அங்கே ஜுவினல் டயபெட்டிக்ஸை மீட் பண்ணேன். அதாவது கிட்ஸ். ஒரு சின்ன பையன், 5 வயசு பையன், கிட் டயபெட்டிக். அவன் வாழ்க்கை பூரா தினமும் 3 இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும். 3 injections a day, all his life. அவங்க பேரண்ட்ஸோட நிலைமை எப்படி இருக்கும்? அவங்க பசங்களுக்கு எப்படி புரிய வைப்பாங்க? அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியாது. ஸோ பசங்களை சந்திச்சு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸை சந்திச்சு அவங்கள நான் மோட்டிவேட் பண்ணுவேன். ஒருவேளை என்னால் வாழ்க்கையை வாழ முடியும்னா உங்களால் ஏன் முடியாதுன்னு. ஸோ ஐ திங்க் இதை விட ஒரு பெரிய வேலை என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன், அதுவும் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, கிரிக்கெட் ஆடும்போது எஸ்பெஷலி பவுலிங் பண்ணும்போது நிறைய பலம் சக்தி தேவைப்படும்னு. அந்த நேரத்தில் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சா? ஆமாம், கடந்த 10 வருஷமா எனக்கு டயபெட்டிக் வந்தப்போ எனக்கு 31 வயசு, 97ல். அப்போ ஆப்வியஸ்லி நான் வருத்தப்பட்டேன், எனக்கு எதுக்காக இந்த நோய் வரணும்னு. சில இடத்துல ஸ்வீட் சாப்பிட்டா வரும்னு சொல்லுவாங்க, ஆனா ஸ்வீட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, ஏன்னா அவேர்னஸ் இல்லை. அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க குண்டா இருந்தா வரும்னு, ஆனா நான் குண்டாவும் இல்லை. எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க, ஆனா என்னோட வேலையே எக்ஸசைஸ் பண்றது தான். ஸோ அதெல்லாம் ரொம்ப தப்பான கான்செப்ட். எனக்குமே டயபெட்டிஸ்னா என்னன்னு தெரியாது, ஆனா இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கு இது என்ன, எதனால வருதுன்றது. ஜெனட்டிக்கா இல்ல டென்ஷன் ரிலேட்டடானு. ஒரு வாட்டி உங்களுக்கு டயபெட்டிக் வந்துருச்சுன்னா அது உங்க வாழ்க்கை பூரா உங்க கூடவே இருக்கும். வாழ்க்கையில என்னோட மோட்டோ இதுதான், நான் ரொம்ப நாள் வாழ போறேன். ஏன்னா நான் நல்ல சாப்பாடு, ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்றேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்புறம் நான் டென்ஷனே ஆக மாட்டேன். உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நான் டென்ஷன் ஆக மாட்டேன்னு. தேவையில்லாம டென்ஷன் ஆக மாட்டேன். ஸோ எல்லா மக்களுக்கும் நான் கொடுக்குற மெசேஜ் இதுதான். அப்புறம் நம்ம நாட்டில் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், நான் தேவையில்லாம சொல்லல, மெசேஜோட தான் சொல்றேன். மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் மக்களை வச்சு சம்பாதிக்கிறவங்க. அவங்க 1% ஏழை மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கும். இங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா யாருக்கு டயபெட்டிக் இருக்கோ அவங்களுக்கு பெயினும் இருக்கும். எனக்கு டயபெட்டிக் வந்தப்போ பெயின் இல்லை. பெயின் ஏதாவது வந்துச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா முடிஞ்சுது. ஸோ பாவம், அவங்களுக்கு என்ன நோயின்னு கூட தெரியாது. இந்தியா பாகிஸ்தான்ல உள்ள சின்ன சின்ன கிராமங்கள்ல என்ன தெரியும்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ், இந்தியா பாகிஸ்தான்ல உள்ள சின்ன சின்ன கிராமங்களுக்கு போய் கார்டியாலஜிஸ்ட்டை கூட்டிட்டு போவேன், டயபெட்டாலஜிஸ்ட்டை கூட்டிட்டு போவேன். நாள் பூரா அவங்கள செக்கிங் பண்ண வைப்பேன். டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும் இந்த வியாதி உங்களுக்கு இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் அவங்களுக்கு இன்சுலின் ப்ரொவைட் பண்ணணும். எஸ், வித் ஹெல்ப் ஆஃப் ராஷ். ஒரு கம்பெனியாவது ஹெல்ப் பண்றதுக்காக முன்னாடி வந்தாங்கன்னா அவங்க ப்ராஃபிட்ல 2% நேஷனுக்கு திருப்பி கொடுக்குறாங்கன்னா அது கண்டிப்பா பெரிய விஷயமா இருக்கும்.